வணக்கம் 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 10th மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம இருந்தெல்லாம் 16th லெசன் தான் இருக்கும். இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் பயாலஜி செஷனை பொறுத்த வரைக்கும் 16th லெசன் இருக்கும். ஓகேங்களா, 16th லெசனை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏ பின் ரெண்டு டைமாக கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஏல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேம் த கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன், டெஸ்கிரைப் இட்ஸ் 3 different actions, psychological effects in plants. ஓகேங்களா, ஓகேங்களா, என்னன்னா இந்த நேம் கேஷஸ் பிளான்ட் என்ன, ஓகேனா பிளான்ட்ல வந்து கேஷஸ் பிளான்ட் ஹார்மோன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேம், அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெஸ்கிரைப் இட்ஸ் 3 actions, அதோட 3 actions என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கேஷஸ் பிளான்ட் ஹார்மோனா எத்திலின். இந்த எத்திலின் என்ன சொல்றாங்க, கேஷஸ் பிளான்ட் ஹார்மோன் சொல்றாங்க. இட் ப்ரொமோட்ஸ் த ரெப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா, ரெப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட் இன்ஹாபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் இன் டைகாட்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, எலாங்கேஷன் என்னன்னா இன்ஹாபிட்ஸ், எலாங்கேஷன்னா விரிவடையாது. ஓகேங்களா, ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் இன் டைகாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னா, ஹிட் ஆஸ்டன்ஸ் சென்சேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட் ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆவிசேஷன் ஜோன் லீடிங் டு ப்ரீமெச்சுவர் ஷெட்டிங். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ டைப்க்கான ஆன்சர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பி டைப் கொஸ்டின் என்னன்னா, விச் ஹார்மோன் இஸ் நவுன் ஆஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன் பிளான்ஸ். ஓகேங்களா, எந்த ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கேட்குறாங்க, எதனாலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அபிசிசிக் ஆசிட். ஓகேங்களா, எதாவது சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றாங்க. பிகாஸ் இட் இன்க்ரீஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ட் டு வேரியஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது வளர்ந்து வெளியே வரது என்ன பண்றாங்க, அந்த வேரியஸ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்றது, அந்த டாலரேட் பண்றதுக்கு இந்த ஹார்மோன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஓகே சார், செகண்ட் டைப். ஓகேங்களா, ஏ டைப் பி டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ கொஸ்டின்ஸ், பி கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடும். செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரைப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் விச் டெமான்ஸ்ட்ரேட் தட் growth stimulating hormone is produced at the tip of callioptile. callioptile என்னன்னா தண்டு குருத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, குருத்துனா உங்களுக்கு தெரியும், இந்த வாழை மரத்தில் அந்த மாதிரி சம்திங்லாம் தான் ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லுவாங்க, வாழை மரத்துக்கு அந்த மாதிரி அதில் வந்து இந்த குருத்து அதான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் சொல்லுவாங்க பூ மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லுவாங்க, குருத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த டிப் ஆஃப் த இதுன்னு சொல்றாங்க. டிப்னா அந்த இதோட முனை. ஓகேங்களா, அதில் வந்து என்ன மாதிரியான டெமான்ஸ்ட்ரேட் growth stimulating hormone is produced. ஓகேங்களா, சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வார்ம்லெட் வெண்ட் டெமான்ஸ்ட்ரேட் த ஆக்சின் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த டிப் ஆஃப் த காலியோடைல். ஓகேங்களா, அந்த ஆக்சின் அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, இன் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ரிமூவ் த டிப். என்ன பண்ணுறாரு, டிப்பை ரிமூவ் பண்ணிடுறாரு. த கட் டிப் டிட் நாட் க்ரோ. ஓகேங்களா, அதனால கட் பண்ண டிப் வந்து அது க்ரோ ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட் தட் த டிப்ஸ் ப்ரொடியூஸ்ட் something essential for growth. ஓகேங்களா, அதாவது indicates the tips produced something essential for growth. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து in his second experiment he placed agar blocks on the removed tip. ஓகேங்களா, பண்ண agar blocks வச்சு என்ன பண்றாரு, அடைச்சிடறாரு. ரிமோட் டிப் என்ன பண்றாரு, அடைச்சிடறாரு. தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். என்ன பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் he placed cut tips on agar blocks. என்ன சொல்றாங்க, agar blocks பிளேஸ் பண்றாரு. ஆஃப்டர் an hour, அதுக்கப்புறம் ஒரு ஹவர் கழிச்சு he removed the tip and placed this agar block on the cut plant. ஓகேங்களா, கட் பிளான்ட் என்ன பண்றாரு, மறுபடியும் திருப்பி வைக்கிறாரு. இட் க்ரோ ஸ்ட்ரைட் அப். என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் he placed cut tips on agar blocks. என்ன பண்றாரு, அந்த கட் டிப்ஸ் என்ன பண்றாரு, agar blocks வந்து பிளேஸ் பண்றாரு. ஆஃப்டர் ஒரு மணி நேரம் கழிச்சு he removed the tips. ஓகே, என்ன பண்றாரு, டிப்ஸ்னா அந்த மோனை தான் சொல்லுவாங்க, டிப்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அது வந்து மோனை. ஓகேங்களா, என்ன பண்றாரு, ரிமூவ் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து placed this agar block. ஓகே, என்ன பண்றாரு, agar block பிளேஸ் பண்றாரு. ஆன் த கட் பிளான்ட் என்ன பண்றாரு, agar block வந்து பிளேஸ் பண்றாரு. ஓகேங்களா, அதனால வந்து க்ரோ ஆகுது. ஓகேங்களா, ஸ்டே வெட்டாக க்ரோ ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொன்னா, இட் இண்டிகேட்ஸ் த சம் கெமிக்கல் ஹேட் டிஃப்யூஸ்ட் ஃப்ரம் த கட் டிப்ஸ் இன் agar blocks. என்ன சொல்றாங்க, அந்த டிஃப்யூஷன் நடக்குது அந்த கட் டிப்ஸ்க்கும் அந்த இதுக்கும் அந்த அந்த agar blockனா அதுக்கு வந்து டிஃப்யூஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கெமிக்கல் வாஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் க்ரோத். ஓகேங்களா, அந்த கெமிக்கல் என்ன பண்ணுது, க்ரோத்துக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. அண்ட் வெண்ட் நேம் இட் ஆஸ் ஆக்சின். அந்த இதுதான் சொல்றாங்க, ஆக்சின் சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சொல்றாங்க தேர்ட் வந்து ரைட் த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபர்லின்ஸ். கிபர்லின் சொல்ற சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் நான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கிபர்லின் ஸ்டிமுலேட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட் அந்த கணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது என்ன சொல்லுவாங்க, இன்டர்னோட்னு சொல்லுவாங்க. இன்டர்னோட்னா அதுக்கு இருக்க உள்ள இருக்க அந்த இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சொன்னா கிபர்லின் ஸ்டிமுலேட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட்னா அந்த கணு வந்து வளர்ச்சிக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எலாங்கேஷனுக்கு வந்து நான் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பால்ட்டிங் இட்ஸ் அச்சீவ்டு பை கிபர்லின்ஸ். பால்ட்டிங் நான் வந்து அச்சீவ் பை கிபர்லின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ப்ரோமோட் பண்ணுறதுனா இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இட் பிரேக் டார்மென்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். அது வந்து டார்மென்சி வந்து பிரேக் பண்ண பொட்டேட்டோ டியூபர்ஸில். ஓகேங்களா, இட் இண்டிகேட்ஸ் பார்த்ரோகார்பிக் ஃப்ரூட்ஸ். என்ன பண்ணுது, இந்த பார்த்ரோகார்பிக் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து இந்த
அந்த 5 தான் வந்து இந்த கிப்பர்லின்ஸோட சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஃபோர்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வாட் ஆர் ஈஸ்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேங்களா, சாரி, வேர் ஆர் ஈஸ்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ், எங்கேருந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்ஸ் இந்த ஹியூமன் பாடி, அந்த ஈஸ்ட்ரோஜன்ஸோட வேலை என்ன, ஹியூமன் பாடியில் ஈஸ்ட்ரோஜன்ஸோட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை கிராஃபியன் ஃபாலிகுலர் ஆஃப் ஓவரி. அந்த ஓவரில் இருந்து நான் வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்ஸ்னா இட் பிரிங்ஸ் சேஞ்ச் டியூரிங் பியூபர்ட்டினா அது சேஞ்சஸ் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இட் இனிஷியேட்ஸ் ஓஜெனிசிஸ். ஓகேனா, அது வந்து ஓஜெனிசிஸ் வந்து இனிஷியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இட் ஸ்டிமுலேட்ஸ் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிகல்ஸ். ஓகேங்களா, அப்போ வந்து மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிகல்ஸ் நான் வந்து மெச்சூர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். நான் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து அந்த 4 பாயிண்ட்டு. எதுக்கு, எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இன் ஹியூமன் பாடி, அதோட ரோல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகேங்களா, இது கேட்டாங்கன்னா நம்ம இதை எழுதணும். ஓகேங்களா, இந்த 4 பாயிண்ட்ஸ் மேலே வந்து அது என்ன பண்ணுது, எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பொறுத்த வாட் ஆர் த கண்டிஷன்ஸ், என்ன கண்டிஷன்ஸ் விச் அக்கர் டியூ டு லேக் ஆஃப் ஏடிஹெச் அண்ட் இன்சுலின். ஓகேங்களா, ஏடிஹெச் இன்சுலினும் இல்லாதப்போ என்ன நடக்கும், கண்டிப்பாக சுகர் வரும். ஓகேங்களா, இன்சுலின் அதெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக சுகர் வரும். ஓகேங்களா, ஹவ் ஆர் த கண்டிஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஒன் அதர். ஓகே, என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன விஷயம் நடக்கும், அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஹெச் காசஸ் டயபெட்டிஸ் இன்ஸ்பிடஸ். இதனால டயபெட்டிஸ் மிலிட்டஸ். ஓகேங்களா, இதுவும் டயபெட்டிஸ் தான், பட் அது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இன்க்ரீஸ் வாட்டர் லாஸ் த்ரோ யூரின். என்ன பண்ணும், வாட்டர் லாஸ் வந்து என்ன பண்ணோம், யூரின் போகும்போது நாங்கள் வாட்டர் லாஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் யூரின். என்ன பண்ணோம், அது வந்து அந்த எக்ஸ்ட்ரேஷன் மூலயமா என்ன பண்ணோம், குளுக்கோஸ் வந்து எக்ஸஸ்லாம் என்ன பண்ணோம் வெளியேற்றும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, காஸ் பாலியூரியா. ஓகேங்களா, பாலியூரியா என்ன பண்ணோம், இது என்ன பண்ணுங்க, காஸ் பாலியூரியா, பாலிடிஸ்பீசியா, பாலிஃபேகியா. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் கண்டிப்பாக வர வைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். என்ன பண்ணும், ரீஅப்சார்ப்ஷன் வாட்டர் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹைப்பர் கிளைசீமியா, இன்க்ரீஸ்ட் பிளட் சுகர் லெவல். ஓகே, என்ன பண்ணுவாங்க, ஹைப்பர் கிளைசீமியா என்ன பண்ணும், அந்த இன்க்ரீஸ்ட் பிளட் சுகர் லெவல் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த 5 கொஷின்ஸ். ஓகேங்களா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான லெசன் தான். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் லெசனும் கூட. ஸோ இது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த லெசன்ஸாக கண்டிப்பாக 2-3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக போடப்படுறது தான். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இதுலேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ 2 மார்க்ஸ் நான் இந்த லெசன்ஸ்லாம் சொல்லிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், லெசன்ஸ் வந்து 2 மார்க்ஸ் கான்சென்ட் பண்ணணும். யாருன்னா டாப்பர்ஸ். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணணும், இந்த லெசன்ஸ் இருக்க 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கான்சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்னென்ன லெசன்ஸ்லாம் சொல்கிறேனோ, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க போடுவாங்க, அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்கிறனோ, ஸோ அதற்கு கொஸ்டின்ஸ்லாம் பண்ணுங்க, இந்த டாபிக்ஸ்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. ஸ்லோலர்ஸ்க்கான வீடியோஸ், லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடுத்து நிறைய செய்யறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, பாய். நம்ம இதே வேணும் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.